வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க ஒளிபரப்பம் இல்லாதவர்கள் கடந்து போய் விடலாம். ஒரு கேள்வி. வணக்கம் பிரதர். பிறந்த தேதி வச்சு ஜாதகம் பார்க்கறது ஓகே. பட் ஏன் இறந்த ஜாதகம் பார்க்குறாங்கள்? இறந்த நேரம் வச்சு ஜாதகம் பார்க்கறது அவசியமா? சரிங்க. ஜோதிடத்துல எப்போதுமே என்னுடைய புரிதல்ன்றது கொஞ்சம் வேற அப்படின்னே சொல்லிடலாம். நீங்க எப்ப இறப்பீங்கன்றதே உங்களோட பிறந்த கால ஜோதிடம் ஜாதகம் நிர்ணயம் பண்ணிருது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். சமீபத்துல இதை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரியா இந்த விஷயத்த கேட்டிருக்கீங்க. சில யோசனைகள் இளையவர்களுக்கு சில யோசனைகள் புதிதாக வர்றது வரவேற்கத்தக்கது. ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? இவர் இறந்த இந்த நேரம் சரியில்லை, அந்த நட்சத்திரத்துல தோஷம் வந்துருச்சு, இத்தனை நாள் விளக்கு போடுங்க, இந்த நவக்கிரக ஹோமம் பண்ணுங்க, அங்கதான் முடியும். எங்கெல்லாம் தோஷம் அப்படின்னு ஒண்ணு வருதோ அங்கெல்லாம் பரிகாரம் அப்படின்னு ஒன்றை இவங்களே கிளப்பி விடுறாங்க. அது உண்மையாகவே சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா, ஜோதிடம் என்பது நீங்க எங்க பிறந்திருக்கீங்க, எங்க வளர்ந்திருக்கீங்க, எந்த இடத்தில் வாழ்றீங்களோ அதுதான் உங்களுடைய, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற அந்த வார்த்தை, உங்களுடைய தகுதி, வயது, இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல அப்படின்னு நான் தமிழாக்கம் பண்ணி சொல்றேன். சமஸ்கிருதத்துல இதை தான் காலம், தேசம், சுருதி, வர்த்தமானம், யுத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆர்டர்ல சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்க ஒரு குரூப் வரும் சமஸ்கிருதத்துல இருந்து ஜோசியம் வந்துச்சா அப்படின்னு கேட்க. தயவு செய்து படிச்சு எதுதான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சுங்க. அவன் சொல்றான் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்காதீங்க. சரி, இதுல இந்த ஒருத்தருடைய பிறப்பு அப்படின்ற ஒரு விஷயம், முதல் மூச்சு அப்படின்ற ஒரு விஷயம் நிர்ணயிக்கப்பட்ட அந்த சமயமே ஒருத்தருடைய மரணமும் நிச்சயிக்கப்படுது. ஓகேங்களா? சமீபத்துல ஒரு நெருடலான ஒரு விஷயம், இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களே போய் பார்த்தேன். அந்த இறப்புக்கு நான் போயிருந்தேன். போனோடனே அவங்க ஃபர்ஸ்ட் என்னை பார்த்தோன்னே நீங்க அதை சொன்னீங்க தானே அப்படின்னு என்ன கேட்டாங்க. இது ஜோதிடத்தின் அடிப்படையில நிர்ணயிக்கப்படுகிறது. உங்களுடைய பிறந்த காலத்தின் இதுதான் அந்த கர்மா. நீங்க எந்த மாதிரியான குருமா வச்சாலும் இங்க ஒரே விஷயம் தான். நீங்க என்ன பிறக்கணும், எங்க பிறக்கணும், யாரோட வாழணும், எதனை அனுபவிக்கணும், எப்ப இறக்கணும், எப்படி இறக்கணும், இது அனைத்தும் உங்களுடைய ஜாதகத்துல நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்புறம் ஏன் இங்க பாக்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதெல்லாம் பாக்குறாங்கல்ல. உண்மையாகவே ஒரு மனிதன் வாழ்ந்து அவனோட நல்லா அந்த இறந்த ஒரு மனிதருடைய வாழ்க்கையை பாருங்க. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் எல்லாத்தையும் அனுபவிச்சு, கொஞ்சம் சந்தோஷத்தை அனுபவிச்சு, இந்த கர்மாவை நியூட்ரல் பண்ணி இறந்து போற அந்த ஆத்மா எப்ப இறந்தா என்னங்க? இதை கூட நான் மாத்தி சொல்வேன். ஒளியான பௌர்ணமி அமைப்புல இறந்தாக்கா அவர்கள் போகக்கூடிய அந்த அமைப்புகள் ஒரு மாதிரியான ஒளியான தன்மையில இருக்கும் அப்படின்னு. அமாவாசை அமைப்புல இருந்தா அந்த அமைப்புக்கு நம்ம தான் பூஜை செய்யறோம், விளக்குகள் ஏத்துறோம். இது ஆன்மீகத்து சம்பந்தப்பட்ட விஷயம். இதுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகேங்களா? மலேசியாவில் நான் கொஞ்சம் சத்தமாகவே இதெல்லாம் சொல்லுவேன். இதனை பற்றியான நாலேஜ் ரொம்ப குறைவாக இருக்குது. ஜோதிடத்துக்கும் இறந்து போனவங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்க. ஜோதிடம் என்பது ஒரு கணிதம், ஒரு கணிப்பு. ஓகேங்களா? இந்த மாதிரியான அமைப்புகளை புரிஞ்சுக்குங்க. அப்போ இதெல்லாம் அவசியமா? உங்களுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் எமோஷனலி ரொம்ப வீக்காக இருப்பீங்க, என்ன சொன்னாலும் செய்வீங்க. சரிங்களா? நம்ம வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, விளக்கு போடுங்கன்னா போடுவீங்க. நானும் போடுறேன்ல, நானும் தான் போடுவேன். அப்போ வேற வழி இல்லை, நம்ம போட்டு தான் ஆகணும். அதே நேரத்தில் வருடாந்திர திதி, வருடாந்திர அந்த விஷயங்கள் இருக்குல்ல, அமாவாசைக்கு திதி கொடுப்பது, தர்ப்பணம் கொடுக்குறது, முன்னோர்கள், மூதாதைவர்கள், சைனீஸ்லாம் எப்படி கொடுக்குறாங்க, என்ன மாதிரி லைஃப் ஸ்டைலில் இருக்காங்கன்னு பாருங்க. சைனீஸ் சாமி அடி பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயம் தான். ஸோ அப்போ நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் எதனை ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த முன்னோர்கள் வழிபாடு, அந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த அமைப்புகளை அவங்களுடைய மயானத்தில் போய் வெக்கேஷன் போய் தூங்கிடலாம். நம்ம மயானத்தில் இறங்கி நடக்க முடியுமா? இந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம சைடில் இருக்குது. அப்போ எதனை ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதனை ஃபோக்கஸ் பண்ணுவோம் தயவுசெய்து. ஓகேங்களா? அப்போ இறந்தவர்களுக்கு திதி பார்க்கணுமா, தயவு செஞ்சு விருப்பம் இருந்தால் பாருங்க. ஏன்னா மறு வருஷம் திதி அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்து தான் உங்களால் இப்போ ஒரு உதாரணம், ஒருத்தர் அமாவாசை திதியில் இறந்துட்டாரு அப்படின்னா, கார்த்திகை அமாவாசை அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அது சித்ரா பௌர்ணமிக்கு இறந்துட்டாரு அப்படின்னா, அடுத்த வருஷம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அவருடைய திதி வரும். அந்த ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகும். அது கண்டிப்பாக செய்து ஆக வேண்டிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் தேவையில்லாத விஷயங்கள் செய்யாதுங்க. ஓகேங்களா? ஜோதிடம் அப்படிலாம் வலியுறுத்தவே இல்லை. ஜோதிடம் என்பது வரக்கூடிய காலகட்டத்தை கணிப்பதற்காக. ஓகேங்களா? பஞ்சாங்கம் என்பது விழாக்களுக்காக. இன்னைக்கு என்ன நாள், என்ன தேதி, என்ன திதி, என்ன காரணம் அப்படின்னு. ஜோதிடத்துக்கு இதெல்லாம் தேவையா? நிச்சயமாக தேவையே இல்லை, பலன் அறிய. ஓகேங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.